முருகப்பெருமானுக்கு 2 திருமணங்கள் நடந்ததாக புராணங்களில் சொல்லப்படுகிறது. ஒருவர் தெய்வானை, மற்றொருவர் வாலி. தெய்வானையுடன் திருமணம் அசுரன் சூரபத்மன் தேவர்களை மிகவும் துன்புறுத்தினான். அப்போது முருகன் பெரிய போரில் சூரபத்மனை வென்று தேவர்களை காப்பாற்றினார். தேவர்களின் அரசன் இந்திரன் மிகவும் மகிழ்ந்தார். அவருடைய மகளான தெய்வானையை முருகனுக்கு திருமணம் செய்து வைத்தார். இந்த திருமணம் மிகவும் பிரம்மாண்டமாக தேவருலகில் நடந்தது. தேவர்கள் எல்லோரும் வந்து ஆசீர்வதித்தனர். தெய்வானை அமைதி, ஒழுக்கம், தெய்வீக வாழ்க்கையை குறிக்கிறார். வள்ளியுடன் காதல் திருமணம். வள்ளி ஒரு பழங்குடி அரசனின் மகள். அவள் தினை வயலை காத்துக் கொண்டிருந்தாள். முருகன் வள்ளியை பார்த்தவுடன் காதலித்தார். ஆனால் வள்ளி உடனே சம்மதிக்கவில்லை. அதனால் முருகன் பல வேடங்களில் வந்தார். முதியவர், வேட்டைக்காரன், சாமியார். ஆனால் வள்ளி பயப்படவில்லை. அப்பொழுது முருகன் தனது அண்ணன் கணேசா உதவியை கேட்டார். கணேசர் பெரிய யானை வடிவத்தில் வந்து வள்ளியை பயமுறுத்தினார். பயந்த வள்ளி அருகில் இருந்த முதியவரிடம் முருகன் வேடம் உதவி கேட்டாள். அப்போது முருகன் தனது உண்மையான வடிவத்தை காட்டினார். வள்ளி மகிழ்ச்சியுடன் திருமணத்திற்கு சம்மதித்தாள். பின்னர் இருவரும் திருமணம் செய்து கொண்டார்கள். இந்த கதையின் அர்த்தம் தெய்வானை என்பது தெய்வீக வாழ்க்கை, வள்ளி என்பது மனிதர்களின் அன்பு மற்றும்